நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ். நேர்களே, இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு தனாதிபதி யார் அப்படின்னா அந்த சனி பகவான். அந்த தனஸ்தானத்துக்கு யோகாதிபதி யார் அப்படின்னா பஞ்சம கர்மாதிபதி சுக்கிரன். லக்கணத்துக்கு தான் அவர் பாதி. பணம், குடும்பம், வாக்கு, வன்மை, அந்த ஸ்தானத்துக்கு அவர் பஞ்சம கர்மாதிபதி. அப்போ தனுசு லக்கணத்துக்கு சனியும் சுக்கிரனும் ஒன்று கூடி அமரப்பெற்று ராசி ரிஷப ராசியோ அல்லது துலாம் ராசியோ அல்லது தனுசு லக்கணம் தனுசு ராசியோ அல்லது உங்களுக்கு மகர ராசியோ அல்லது கன்னி ராசியோ இந்த மாதிரி அமரப்பெற்று அந்த சுக்கிரன் சனி அந்த கூடப்பட்ட அந்த கிரகத்தை அந்த சந்திரன் மிங்கில் ஆயிடக்கூடாது, அந்த குரு மிங்கில் ஆயிடக்கூடாது, அந்த செவ்வாய் மிங்கில் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி பேட்டர்னில் அமரப்பெற்று இருந்து தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா பணம் மழையாக கொட்டும். 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு தனகர்மாதிபதி யோகம் எவர் ஒரு ஜாதகத்தில் விட்டிருக்கோ அது சிறப்பான பொருளாதாரத்தை வாரி வழங்கும். தனுசு லக்கணத்துக்கு சுக்கரனை பாவின்னு சொல்லுவாங்க. அது மேலோட்டத்தில் அறகுறையாக அறவேக்காடு ஜோதிடர் சொல்கிறது. தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், தனாதிபதி அந்த சனி. அந்த 2ஆம் இடத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி முதல் தர ராஜ யோகத்தை தெத்திக்கக்கூடிய ஸ்தானாதிபதி தான் அந்த சுக்கரனை வெளியே. பாவி லக்கணத்துக்குன்னு கணக்கு போடக்கூடாது. தனஸ்தானத்துக்கு யோகாதிபதி சனி சுக்கிரன் கூடி இதை குருவோ அது செவ்வாயோ அந்த சந்திரனோ அதனோட மிங்கில் ஆகாமல் இருந்தால் பணம் பன்மடங்கு தசாபுத்திலாம் வந்துச்சுன்னா எந்த ரூபத்திலையும் இவங்க குப்பையில் கிடக்கிற மாணிக்க மாதிரி பன்மடங்கு உயர்ந்துருவாங்க. அந்த தசாபுத்தி எப்போ நடைமுறைக்கு வருது அல்லது வேற ஏதாவது யோகமான தசை வந்தால் கூட பொருளாதாரத்தை வாரி வழங்கிடும் நண்பர்களே. இந்த சுக்கிரன் சனி கூடினதோட புதன் கூடலாம், அது ஒரு சிறப்பு. ராகுவும் சேர்ந்து கூடிச்சுன்னு வச்சுக்கலாம், மல்டி மில்லியனர் மாதிரி பணத்தை பன்மடங்கு சம்பாதிச்சிருவாங்க. இதெல்லாம் இங்கே எழுதப்பட்ட விதி. ப்ளஸ்ஸாக நான் சொல்லியிருக்கேன், மைனஸ் எப்படி இருந்தால் நடக்கும். நான் சொல்கிற மாதிரி ப்ளஸ்ஸாக பிளஸ்ஸிங்காக இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரம் உயர்ந்துடும். நல்ல குடும்ப மேன்மை, நல்ல மனைவி மக்கள், அந்தந்த ஸ்தானத்துக்கு அந்தந்த கிரகங்கள் கெடாமல் அந்த பாவிகள் பார்க்காமல் அமரப்பெற்றாலே இது உயர்வான ஜாதகம். இந்த மாதிரி பார்க்கணும். இவனுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது அரங்கேற்றம் ஆகுது, நாங்கள்லாம் ஃபிங்கராக கணக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்தான பலத்துக்கும் கணக்கு பார்க்குறோம். லக்கணத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, ராசிக்கும் அது எப்படி அமரப்பட்டிருக்கு, ப்ளஸ் நவாம்ச கட்டத்தில் அது நிலைப்பாடு என்ன, இது ஒர்க் பண்ணுமா, பணத்தை கொடுக்குமா, பணத்தை கெடுக்குமா, பொருளாதார உயர்வு தாழ்வுகளை மிக வெட்ட வெளிச்சமாக. அதான் தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரனை பாவின் கணக்கு எடுக்கக்கூடாது. தனஸ்தானத்துக்கு அவர் யோகாதிபதி சனியோட சுக்கிரன் கூடி அது ராசிக்கும் யோகாதிபதி அமர்ந்து நடைமுறையில் தசாபுத்தி வந்தா பன்மடங்கு கோடீஸ்வரன். இதெல்லாம் ஏகப்பட்ட ஜாதகத்தை அனுபவத்தில் பார்த்ததுனால சொல்கிறோம். எழுதப்பட்ட விதியை நன்கு தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஜாதகத்தில் திருமண பொருத்தம்னு அமைக்கும் பொழுது இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் குறித்து கொடுக்குற அறவேக்காடு ஜோதிடர். இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கக்கூடாது, பிளானட்டுடைய பொசிஷன். இதே தனுசு லக்கணம் வச்சுக்கோங்களேன். தனுசு லக்கணத்துக்கு புதன் தான் சப்தமாதிபதி, கணவன் மனைவியை கொடுக்கக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி. இவர் 4, 7, 10 தனித்து போய் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக தாரதோஷத்தை ஏற்படுத்திடும். அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல மிதுன ராசியா சந்திரன் அமரப்பட்டு திருவாதிர நட்சத்திரத்தில் தெளிவு ராகுவோட கூடப்பட்டு 11 சுக்கிரன் ராகு சாரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இதெல்லாம் கள்ள தொடர்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி எது மைனஸ் எது ப்ளஸ், எந்த ஜாதகத்தோட எந்த ஜாதகத்தை மேட்சிங் பண்ணணும், ஆயில் தீர்க்கமா ஆயில் அற்பமா, அதை நன்கு பார்த்து திருமண பொருத்த பந்தத்தையும் உங்களுடைய பலாபலனை மிக வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் புக் செய்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் பூஜை புனஸ்காரங்களாம் உருட்டு கப்பல் அறவேக்காடு ஜோதிடர். எழுதப்பட்ட விதி நன்கு இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரம் கிடைக்கும். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.